பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் பேக் டு பிங்க் டாக்கிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. நம்ம மாச கடைசியில பட்ஜெட் பார்த்தோம்னா மேஜரான போர்ஷனே அந்த கிச்சன் கிராசரியில வந்து தாங்க நிற்கும். நிறைய செலவுகள் பண்ணிடுவோம். ஆனா அது கடைசியில பார்த்தீங்கன்னா தண்ட செலவுல போய் நிற்கும். தேவையில்லாத பொருட்கள் வேஸ்ட் ஆயிடும். இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா ஆமாங்க, நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் நீங்க பண்றீங்க, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலே இந்த ப்ராப்ளம்க்கு என்னதான் சொல்யூஷன், நம்ம தெரிஞ்சோ தெரியாம ஏதோ தப்பு பண்ணிடுறோம், நிறைய செலவு கூட பண்ண மாட்டேங்கிறோமே. ஆனா எப்படிதான் இவ்வளோ அமௌண்ட்ல வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மிடில் கிளாஸ் உமன்ஸ்லாம் ரொம்பவே வரி பண்றீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்க்கும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிச்சனில் பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்புகளை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த 50 கிச்சன் சீக்ரெட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம கரெக்ட் பண்ணாலுமே போதும், இப்படி இருக்கிற பிரச்சனை கூட இப்படி முடிஞ்சிடும். ஸோ அதனால இது என்னன்னு தெரியணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தானே அது என்ன சீக்ரெட்னு தெரியும். ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் அந்த சீக்ரெட் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நான் 5 விஷயம் நான் சொல்கிறேன், என்னென்ன டாபிக் நம்ம பேச போகிறோன்னு. அந்த 5 பிரச்சனையுமே என்ன மாதிரி பிரச்சனைகள், அது எப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே சமைக்கிறப்போ காய்கறிகளை வெட்டுறப்போ அதில் வெங்காயத்தோல்கள், அதுக்கப்புறமா முள்ளாங்கி தோலில் வரும் கேரட் தோல்கள், இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு தானே தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, டஸ்ட்பினில் போட்டு தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை நம்ம திரும்ப ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆமாங்க, இது திரும்பி நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. யூஸ்வலாக நீங்கள் சமைக்கிறப்போ வெங்காயத்தோல், முள்ளங்கி தோல், அதுக்கப்புறமா கேரட் தோல், இந்த மாதிரி காய்கறிகளோட தோல்கள் எல்லாமே நீங்கள் தூக்கி போடாமல் அது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இல்லைன்னா ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இது டெய்லியுமே நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. நல்ல கொதிக்கிற தண்ணியை வச்சுட்டு அது கூட இந்த தோல்கள் எல்லாமே இருக்குங்க, எல்லா வகையான காய்கறிகள் இருந்தாலும் சரி அந்த தோல்களை போட்டுக்கோங்க. ஆனால் பாவற்காவை போடாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன காய்கறிகள் தோல் இருக்கோ அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த தோல்கள் எல்லாமே வடிகட்டி ஒரு கலர் மாறி இருக்கும், அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைகள்லாம் போனால் ஒன்று கொடுப்பாங்கல்ல, வெஜிடபிள் ஸ்டாக்னு நம்ம வாங்குவோம். ஸோ அந்த வெஜிடபிள் ஸ்டாக் நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோங்க. ஸோ நம்ம குப்பை நினச்ச விஷயம் இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு. யூஸ்வலாக நீங்கள் சமைக்கிறப்போ சாம்பார், ரசம் இதில் வந்து கொஞ்சோண்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா போதும், செய்கிற சாப்பாட்டில் கூடுதலாக டேஸ்ட்டு ஆகுங்க. அதனால இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால காய்கறிகள் தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ரீசைக்கிள் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே போதும், உங்கள் மந்த்லி பட்ஜெட்டில் அடியே வாங்காதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் துடைக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் பேஸ்டாக நம்ம வாங்குவோம். ஸோ அதெல்லாம் சில பேருக்கு செட் ஆகாது, சில பேருக்கு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா தலைவலி, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அப்படி பண்ணாதானே கிச்சன் ரொம்பவே க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருங்களேன், இதை வச்சு கூட நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் நம்ம ஜூஸ் போடுவோம், லெமன் ஜூஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம், தேவையில்லை. அப்படி இல்லைன்னா பூஜை சாமான்களை தேய்க்கிறதுக்காக உபயோகப்படுத்துவோம். இது வேற யூசேஜ்க்காகவே யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த மாதிரி லெமன் ஜூஸ் நீங்கள் போடுறப்போ அந்த தோல்களை நல்லாவே ஒரு பிளாஸ்டிக் பேக்ல சேவ் பண்ணிட்டு வாங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுல இந்த லெமன் தோல்களை ஃபுல்லா போட்டுட்டு கொஞ்சோண்டு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு வாரம் அப்படியே ஊறணுங்க. அந்த லெமன் ஸ்டாக் எல்லாமே அந்த வினிகர்ல வந்து சேரணும். ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க கிச்சன் எந்த இடத்துல அழுக்கா இருக்கோ இல்ல சமையல்ல செய்யற கரைகள் எங்கன்னா இருக்குதுன்னா இது நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிட்டு பாருங்களேன், நம்ம கடைகளில் வாங்குற அந்த கெமிக்கலோட இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால வேஸ்ட்டாக நினச்ச ப்ராடக்ட்லையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்போ மறக்காம இந்த ரெண்டாவது விஷயமே ட்ரை பண்ணி பாருங்க. முதல் விஷயம் சமையலுக்கு பாத்திரம், ரெண்டாவது விஷயம் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிறது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா புளிச்ச தயிர் தாங்க. நிறைய பேர் தயிரை வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா தயிர் புளிச்சிச்சு என்ன பண்ணுறது, இது வேஸ்ட் தான் சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அப்படி தூக்கி போடாதீங்களேன், அந்த புளிச்ச தயிர்லையுமே ஒரு யூசேஜ் இருக்குது. அது சொன்னால் நம்புவீங்களா? அப்போ நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் பேக்
மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்ல அன்ஈவன் டேன், அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ், நிறைய டார்க் ஸ்பாட்ஸ், மாதிரி நிறைய பிரச்சனைகளை சஃபர் ஆகுறோம்ல. ஸோ அதில் கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், இது மூணுமே சேர்த்து ஃபேஸ் பேக்காக போட்டுக்கோங்க. ஃபேஸ் பேக்லாம் ஓகே, ஏன் பொண்ணுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, புளிச்ச தயிர் இருந்தால் மோர் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. புளிச்ச தயிரில் மோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மோர் களி பண்ணி சாப்பிடுங்க. இது ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளிச்ச தயிர்னு தூக்கி போடாமல் இப்படி பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை வேற எதுனா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எதனா ஸ்டோர் பண்ணுற மாதிரி வைக்கணும், புளிச்ச தயிருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, புளிச்ச தயிரில் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் சேர்த்துக்கினீங்கன்னா அந்த புளிப்பு தன்மையை அந்த பாலை இழுத்துக்கோங்க. ஸோ புளிச்ச தயிரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொட்டிகளை வாங்குவோம். ஆனால் அந்த கடைசியில் இருக்கிற போர்ஷனை யாருக்குமே பிடிக்காங்க, ரொம்பவே கனமாக இருப்பான். அதனால எல்லாருமே முக்கால்வாசி அதை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த ரொட்டியை தூக்கியே போடாதீங்களே, நான் சொல்ல இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி மாற்றலாமான்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் அடைவீங்க. ஸோ அந்த கடைசி 2 துண்டுகளை என்ன பண்ணுறீங்கன்னா, தோசை பேன்ல அப்படியே சூட் பண்ணுங்க. எண்ணெய் ஊத்தாம லைட்டா அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதை என்ன பண்றீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடரா அரைச்சிக்கோங்க. அரைச்சு பார்த்தீங்களாமே போதும், நம்ம கடையில் வாங்குவோம்ல பிரெட் க்ரம்ஸ்னு, அது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. வீட்டில் ஃப்ரீ டைம் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் டைமில் பக்கோடா, கட்லெட் அந்த மாதிரி பண்ணுறப்போ கோட்டிங் பண்ணுறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் வாங்குவோம்ல, அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். காசுமே செலவு பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். பிரெட்டோட கடைசி துண்டை தூக்கி போடாமல் நான் சொன்ன இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி விஷயம் தாங்க ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேர் இது சஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இதுக்கு ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி புதினா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வருவோம். அது வாங்கினதுக்கப்புறமா 2 நாளில் டக்குன்னு வாடி போயிடும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளைக்கு யூசேஜ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த ஹேக்டை ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ரொம்ப நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு கூட கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, கொத்தமல்லி வாங்கினதுக்கு அப்புறமா அது கீழே இருக்கிற வேரை நல்லா வெட்டிடுங்க. அதுக்கப்புறமா புதினாவை நல்லா காம்பு எடுத்துட்டு இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கொத்தமல்லி ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க. ஈரத்தன்மை இருந்தால் டக்குன்னு அழுகி போயிடும். அதனால நல்லாவே சுத்தம் பண்ணிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காற்றுல ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஏர் டைட் பாக்ஸ் நம்ம கடைகளில் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு அது கீழே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை நீங்கள் போட்டுருங்க. போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே அந்த டிஷ்யூ உறிஞ்சிக்கும். இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலுமே போதும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கூட கொத்தமல்லி புதினா கெட்டே போகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிட்டு டக்குன்னு கொத்தமல்லி வேணும் புதினா வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போடாமல் நான் சொன்ன இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்மியான செலவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 5 ட்ரிக்கை பார்த்துருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணுறோம். இந்த பிரச்சனைகளுக்கு நான் சொன்ன இந்த தீர்வு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் செலவோ பண்ண வேணாம், சண்டைகளோ போட வேண்டாம். நான் டக்குன்னு சொல்யூஷன் சொல்லிட்டல. ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ்லாம் போடுவோங்க. உமன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாக காமன் ஆடியன்ஸ் கூட நிறைய கண்டென்ட்லாம் போடுவோம். ஸோ மறக்காம நீங்கள் என்னென்ன பண்ணணும், மறக்காம லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.